வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இப்ப ரீசெண்டா வெளியான கதை வைபவா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஃபேண்டசி டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் ஷார்ட்டா இந்த கதையை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா 2-3 ஜென்மமா சேராம போனவங்க இந்த ஜென்மத்துல சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி இவங்க ஜென்மத்துல லவ் பண்ணாங்களா இல்ல அதெல்லாம் இவங்களோட கற்பனையான்ற மாதிரி நிறைய கேள்விலாம் வரும். நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நிறைய திருப்பங்கள்லாம் வச்சுதான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு முக்கியமான திருப்பமும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு புராத்தன் அப்படின்றது. மோஷன் கேப்சர் டெக்னாலஜிலாம் இப்ப சினிமால யூஸ் பண்றாங்கல்ல, அந்த வேலை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இவர் கூட சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நெட்ல போட்டிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, கண்டிப்பா உன்னை பார்க்கணுன்ற மாதிரிலாம் என்கிட்ட பேசினா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்படியே அந்த பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. அந்த நபரை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. எப்படியாவது மீட் பண்ணுன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. இதனால தான் ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்காங்க போல. இப்ப ஃப்ரெண்டு இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி, அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அந்த பொண்ணோட பேர் என்ன, போட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த ஃப்ரெண்டு போட்டோவெல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளவு அழகான பொண்ணு என்ன எதுக்கு திடீர்னு பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டை மீட் பண்ணி இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு தெரியல, உன்னை சீக்கிரமா பார்க்கணும்னு என்கிட்ட பல வாட்டி கேட்டுட்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரி, கால் பண்ணலான்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டீங்களா, நான் சொன்னதை பத்தி சொன்னீங்களா, அவரை பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க நான் தான் பேசுறேன், சரி மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட பேரண்ட்ஸை பத்தி இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதாவது ஹீரோவோட பேரண்ட்ஸை பத்தி இப்பதான் தெரிய வருது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் சைக்கியாட்ரிஸ்டா இருப்பாரு. இப்ப பையன் ட்ரிப்புக்கு போக போறேன்னு சொல்லிட்டாரு. ட்ரிப்பா, என்ன ட்ரிப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. இவர் ஒரு பொண்ணை பார்க்க போறேன்றதா சொல்ல முடியாதுல்ல, அதனால என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு கூட தான் போக போறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பொண்ணு எதுக்கு வர சொல்லியிருக்கான்னு தெரியல, சேஃப்டிக்காக காண்டம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கடையில இவங்க காண்டம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்பாக்கு தெரிஞ்ச நபர் அங்க இருக்காரு. நீ இன்னாரோட பையன் தானேன்னு கேக்குறாரு. இவங்க உடனே காண்டத்தை வச்சிடுறாங்க. வேற ஒரு பொருள் வாங்க வந்த மாதிரி இந்த இடத்துல டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் அந்த ஊருக்கு டிராவல் பண்றாங்க. அந்த பொண்ணு கூர்க்ல இருக்காங்க போல, டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பக்கத்துல இருக்க ஒரு கஃபேல உட்காந்து ஃப்ரெண்டும் இவரும் பேசுறாங்க. நான் இந்த கஃபேலயே வெயிட் பண்றேன், நீ மட்டும் போயிட்டு வா, அவ கூப்பிட்டு இருக்கிறத பார்த்தா என்னென்னமோ நடக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு கிண்டலா சொல்றாரு. நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல காண்டம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த பொண்ணுமே இவரை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. வேகமா இவரை டச் பண்ற மாதிரிலாம் வராங்க. என்ன இவ இவ்வளவு அவசரப்படுறா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஆனா அவங்க எமோஷனலா இவரை டச் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. இப்ப இவரை பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதனால இவ்வளவு எக்ஸைட் ஆகி பேசுறாங்கன்றது இவருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன வேணும்னு கேட்கும் போது இவருமே எனக்கு பால் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. உண்மையிலே இவருக்கு பால்லாம் பிடிக்காது, பூஸ்ட் தான் பிடிக்கும். பூஸ்ட் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நானே கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கலந்துக்கலாம் செய்யறாரு. வீட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. என் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியூருக்கு போயிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க, அதனால தான் உங்களை வர வச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கரெக்டா பேரண்ட்ஸ் போகும்போது நம்மள வர வச்சிருக்கா, இவளுமே அதுக்கு ரெடியா தான் இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் மனசை விட்டு இவர்கிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, முன் ஜென்மத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. எதனால அப்படி கேக்குறீங்க, எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி நம்ம லவ் பண்ணிருக்கோம், முன்னாடி ஜென்மத்துல லவ் பண்ணிருக்கோம், அப்பெல்லாம் நம்மளால சேர முடியலங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிறவருக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. இவர் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நம்பலன்றது எனக்கு தெளிவா தெரியுது, ஆனா நான் சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி தான் நான் படிச்சேன், ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால காலேஜுக்கு போக முடியல, படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல, நான் சொல்றத முதல்ல கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சொல்லுங்கன்ற மாதிரி இவருமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு ஸ்டோரியை காட்டுறாங்க. அதாவது அசுரர்கள் தேவர்கள் சேர்ந்த மாதிரி அமிர்தத்தை கடைஞ்சாங்கன்ற மாதிரி ஒரு கதை வரும் பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல அமிர்தத்தை கடையிறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப தேவலோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவின்ற ஒருத்தங்க இருக்காங்க. அச்சஸ் எல்லாம் நம்ம ஈரன் மாதிரியே இருக்காங்க. ஈரன் அந்த புறத்துல இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு அசுரர் வராரு. அவர் பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்காரு. அந்த அசுரர் வராருன்னு தெரிஞ்சோன்னே அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தைரியசாலி போல, என்ன பண்ணாலும் பாத்துக்கலான்ற மாதிரி அந்த இடத்துல
உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லா தேவர்களும் இருக்காங்கல்ல, அதனால பாதுகாப்புக்காக யாருமே இல்ல. இப்ப இந்த அசுரர் இருக்கார்ல, இவங்க கிட்ட வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு, அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஆனா போக போக இவங்களை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்களுக்குமே அவரை பார்க்கும்போது பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே சில அசுரர்கள் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்குள்ள நுழையிறதுக்குலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்படி நுழைஞ்ச எல்லாருமே இங்க இருக்க பெண்கள் கிட்ட கொஞ்சம் மோசமா நடந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவர் வரும்போதும் ரொம்ப டீசென்ட்டா தான் நடந்திருப்பாரு. அதனால இவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். அந்த ஈர்ப்பை பத்திலாம் இந்த இடத்துல இவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் ஏற்கனவே அசுரர்கள் வந்து பிரச்சனை பண்ண கிளிப்பிங்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு எதனால பிடிச்சதுன்றது தெரிய வருது. இவருக்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த தேவி இவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அண்ணன் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால இவரை போய் ஒளிஞ்சுக்க சொல்றாங்க. இப்ப அண்ணனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ணன் நடந்த விஷயத்தெல்லாம் தங்கச்சி கிட்ட சொல்றாரு. தங்கச்சிக்காக அந்த அமிர்தத்தையும் கொண்டு வந்திருக்காரு. அதாவது ரெண்டு குரூப்பும் சேர்ந்த மாதிரி அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, கடவுள் அந்த இடத்துல தோன்றி இருப்பாரு. அப்படி தெரிய ஆரம்பிச்ச கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, ரெண்டு குரூப் கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசி கடைசியில தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தம் கிடைக்குதுன்றது தெரிய வருது. இப்ப தேவர்கள் எல்லாருமே அந்த அமிர்தத்தை பிரிச்சுக்கிறாங்க. அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா சாவே நமக்கு வராதுன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த அமிர்தத்தை எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் அமிர்தத்தை தங்கச்சிக்காக இவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இப்ப இந்த இடத்துல அசுரர்களோட ஒரு ஸ்மெல் வருது. என்ன அசுரர்களோட ஸ்மெல் வருது செக் பண்ணுன்ற மாதிரி காடு கிட்ட சொல்லிட்டாரு. காடும் ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எப்படியும் மாட்டி போன்றது இந்த அரக்கருக்கு தெரியுது. இந்த அரக்கர் இருக்காரு பாத்தீங்களா, நேரடியா பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாரு. நீ எப்படா இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி தேவியோட அண்ணன் இந்த இடத்துல கோவப்படுறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சியும் சண்டை வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு தடுக்கிறதுக்காக வராங்க. நீ தள்ளி போ அப்படின்ற மாதிரி அண்ணன் தள்ளி விட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படி வேகமா தள்ளி விடும் போது இந்த தேவியோட தலை அங்க இருக்க பில்லர்ல இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் சாவே இல்லாதவரா மாறி போயிடுறாரு. என்னதான் கத்தி வச்சு குத்துனாலும் அவருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த அரக்கனை சாவடிச்சிடலான்னு பார்த்தா அண்ணனால அரக்கனை சாவடிக்க முடியல. இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, அண்ணன் நிறுத்துன, இவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற, ஒரு அரக்கனை நீ நேசிக்கிறியா, என்னால இதை ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் புரிஞ்சுக்கோன, நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம், நீ தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அண்ணனும் இறங்கி வராரு. என் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டா, உங்க ரெண்டு பேரை நான் சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி சொன்னவர் காடு கிட்ட டக்குன்னு ஆயுதத்தை தூக்கி எரின்னு சொல்லிட்டாரு. அந்த ஆயுதம் வேகமா வருது. அந்த ஆயுதத்தை இவர் உடம்புலயும் அந்த அரக்க உடம்புலயும் இவர் இறக்கிடுறாரு. இவருக்கு சாவுன்றது கிடையவே கிடையாது. ஆனா அரக்கனை இப்ப ஏமாத்தி குத்துவாங்க வச்சிட்டார்ல, அரக்க இந்த இடத்துல இறக்க ஆரம்பிக்கிறான். இவருக்கு அந்த காயம் எல்லாம் சீக்கிரமே சரியாயிருது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அரக்கர் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்காருல, இத பாக்குற தங்கச்சியால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நாங்க ரெண்டு பேர் நேசிக்கிறதா தானே சொன்னோன்ற மாதிரிலாம் தங்கச்சி பேசுறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நீ இவன் கூட சேர்றதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதனால கோவப்பட்ட தங்கச்சி இருக்காங்கல்ல, இவன் கூட சேர்ந்து நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட உயிரை இவங்க விட்டுறாங்க. இத பாக்குற அண்ணனுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலா சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் தானே அந்த அரக்கரா இருந்தாரு, அதனால ஞாபகம் வருதான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் எனக்கு அந்த கதை ஞாபகம் வரலங்க, ஆனா வேற ஒரு கதை ஞாபகம் வருது, இந்த கதையை வேணா நான் உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சொல்லு, எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா பாக்குறேன்ற மாதிரி இவங்களுமே கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வாஸ்கோடா காமாலாம் வந்தாரு பாத்தீங்களா, அந்த டைம் நடக்கிற மாதிரி தான் இவர் சொல்லிட்டாரு. அதாவது போர்ச்சுகீஸ்லாம் இருந்தாங்கல்ல, அந்த டைம்ல நடக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஒரு ஷிப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷிப்ல கொஞ்சம் முக்கியமான பொறுப்புல இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரேன் முதல்ல ஒரு ஸ்டோரி சொல்லும் போது சீரியஸா சொன்னாங்கல்ல, ஆனா இவர் சீரியஸா சொல்ல மாட்டாரு. இந்த ஸ்டோரியை கொஞ்சம் கிண்டலா தான் சொல்லிட்டு இருக்காரு. இவர் விளையாட்டுக்கு சொல்றாருன்றது ஈரேனுக்கும் புரியுது. இவர் ஷிப்ல வந்துட்டு இருக்கும் போது கரையில இருக்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அதுதான் நம்ம ஈரேனா இருக்கும். அவங்களோட பேரு எலிசபெத் அப்படின்றது. இந்த காலகட்டத்துல நம்ம ஹீரோவோட பேரு பிலிப் அப்படின்றது. பிலிப்பும் எலிசபெத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. செம்ம அழகா இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏதாவது வேலை போட்டு தந்து நம்ம ஷிப்லயே இவளை கூட வச்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷிப்லயே வச்சுக்கணுன்றதுக்காக வேலை போட்டு ஷிப்ல இவர் டிராவல் பண்ண வைக்கிறாரு. ஷிப்ல கிளீனிங் வேலை எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களால பேச முடியாது, அவங்க ரியாக்ஷன்லயே அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவளால பேச கூட முடியலையேன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு. இவரும் எலிசபெத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாரு. எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. இப்ப திடீர்னு எலிசபெத் இருக்காங்கல்ல, அங்க ஒரு ஷிப் ஆக்சிடென்ட் ஆகுது பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இவரும் வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா டைட்டானிக் ஷிப் தான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. அது கவுந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கவுந்துட்டு இருக்கு. ஜாக் ரோஸ் ரெண்டு பேருமே கரையில போராடிட்டு இருக்காங்க. எலிசபெத்தும் அவங்களை காப்பாத்தலான்ற மாதிரி சொல்றாங்க. காப்பாத்துனா நமக்கு எமோஷனலான ஸ்டோரி கிடைக்காதுங்க, அதனால காப்பாத்த வேணான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால தான் டைட்டானிக் ஸ்டோரி உருவாச்சு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இவரே கொஞ்சம் கிண்டலா தானே கதை சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் கதையில இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு.
இப்ப ஷிப்புக்குள்ள கொள்ளையர்கள் பூந்துடுறாங்க. அவங்க இங்க இருக்க பொருள்லாம் திருடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க ஹீரோயின் கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவருமே உள்ள பூந்து பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்படி சண்டை போட்டு இம்ப்ரெஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்களை பார்த்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. எலிசபெத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காருல, ஆனா எலிசபெத் இவரை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. இவர் பயங்கரமா பல்ப் தான் வாங்கிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த ஷிப்ல ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா வெயிட்ட கொஞ்சம் குறைச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் டீம் கிட்ட பேசுறாரு. டீம்ல முக்கியமானவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா ஒருத்தர் இந்த ஷிப்பை விட்டு குதிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரை குதிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி பிலிப்போன் டீமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே இந்த பொண்ணை குதிக்க வச்சிடலாம், இந்த பொண்ணை குதிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் தான் பயங்கரமா லவ் பண்றாருல, இந்த பொண்ணை என்னால குதிக்க வைக்கிறதுக்கு ஏத்துக்க முடியாது, வேற ஏதாவது பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வேற யாராவது குதிக்கணும், யார் குதிக்கிறது அப்படின்ற மாதிரி பேச்சு வருது. இந்த முடிவை அந்த பொண்ணியை எடுக்க சொன்னா என்னன்ற மாதிரி பிலிப் கேக்குறாரு. ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. யாரை குதிக்க வைக்கலான்ற மாதிரி அங்க இருக்க எலிசபெத்தை பார்த்து கேக்குறாரு. எலிசபெத் இவரை பாயிண்ட் பண்ணி காட்டுறாங்க. என்ன நம்மள பாயிண்ட் பண்ணி காட்டுறா, சரி இவளை காப்பாத்துறதுக்காக நம்ம உயிரை கூட தரலான்ற மாதிரி இவர் வேகமா குதிக்கிறதுக்காக போறாரு. என்ன பண்ற, நில்லு நில்லுன்னு எலிசபெத் சொல்றாங்க. இவர் புரிஞ்சுக்காம குதிச்சிடுறாரு. இவர் குதிச்சதுக்கு அப்புறம் எலிசபெத் பேசுறாங்க. உன்னால பேச முடியுமான்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. பேச முடியும்ன்ற மாதிரி எலிசபெத்தும் சொல்றாங்க. இப்பதான் எலிசபெத் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. எலிசபெத்தை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரி, அதே மாதிரி பேச முடியாதவங்க எல்லாம் கிடையாது. இவங்க வந்து குட் ஃப்ரைடேன்றதுனால பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசாம இருந்திருப்பாங்க. இவங்களால பேச முடியாது போலன்ற மாதிரி பிலிப் தான் தப்பா புரிஞ்சிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க பிலிப்பை குதிக்கிறதுக்காக காமிச்சிருக்க மாட்டாங்க. அங்க ட்ரம் இருக்கும், அந்த ட்ரம்மை வேணா நம்ம போட்டுலான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு பிலிப்பை குதிச்சிருப்பாரு. ஒன்னால அவன் தேவையில்லாம குதிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க புலம்பிட்டு இருக்காங்க. பிலிப்பு தேவையில்லாம இறந்து போயிட்டாருன்றது தெரிய வருது. ஈரன் எமோஷனலா ஸ்டோரியை சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் இவரும் சொல்லி முடிக்கிறாரு. ஆனா நம்மள நக்கல் பண்றாருன்றது இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருது. என்ன கிண்டல் பண்றீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. பின் என்னங்க, நீங்க சொல்றதும் அப்படிதான் எனக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், உங்களுக்கு அது ஞாபகம் வரலன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே சொன்னதை விட ஒரு எமோஷனலான ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எங்க அந்த ஸ்டோரியும் என்னால நம்ப முடியாதுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல அந்த ஸ்டோரியை நீங்க 100% உள்வாங்கிறதுக்காக நான் ஏற்கனவே டிராயிங்லாம் வரைஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த டிராயிங்கை காமிச்சா இன்னும் கூட நீங்க கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க வரைஞ்சு வச்சிருக்க டிராயிங் எல்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு ஸ்டோரியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 70s நடக்குது. நம்ம ஹீரோயினோட பேரு கல்யாணி அப்படின்றது. நம்ம ஹீரோ இந்த காலத்துல வந்து ராஜவீரன் அப்படின்ற பேர்ல தான் இருக்காரு. ராஜவீரனை பொறுத்த வரைக்கும் கம்பாலா ரேஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல ரொம்ப ஃபேமஸான ஆளா இருப்பாரு. நிறைய அவார்ட்லாம் ஜெயிச்சிருப்பாரு. எல்லாருமே ராஜவீரனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கல்யாணி கவனிக்கிறாங்க. யார் அந்த ராஜவீரன், அவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ராஜவீரன் இப்படி பண்ணுவான், அதுல இப்படி ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப புகழ்றாங்க. அதனால இவங்களுக்குமே பார்க்கணுன்ற ஆசை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. பால்லாம் போடுறதுக்காக வருவார் பாத்தீங்களா, அந்த நபர்கிட்ட இவங்க பேச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ராஜவீரனை தெரியுமா, அவர்கிட்ட நான் பேசணும், நான் ஒரு லெட்டர் அவருக்காக எழுதியிருக்கேன், கொண்டு போய் சேர்த்துட முடியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு என்ன சேர்த்துறன்ற மாதிரி இவரும் வாங்கிக்கிறாரு. இப்ப ராஜவீரனை பாக்குறதுக்காக வராரு. ஒரு பொண்ணு உங்களோட விளையாட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கா, உங்களுக்கு லெட்டர் எழுதணும்னு நினைச்சா என்கிட்ட தான் தந்திருக்கான்ற மாதிரி தராரு. படிக்கிற இவருமே ஸ்மைல்லாம் பண்றாரு. பதில் லெட்டர் எழுதணும்ன்ற மாதிரி அவங்களுக்காக எழுதிடுறாரு. இந்த பால்காரர் இருக்காருல, அவர் பதில் லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கல்யாணி கிட்ட தந்துட்டு இருக்காரு. இப்படி லெட்டர் மூலியமா இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவர் தரதுக்காக வரும்போது கல்யாணி அம்மா வாங்கிடுறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. பிரச்சனை என்னன்னா அம்மாக்கு படிக்க தெரியல, அதனால தப்பிச்சிடுறாங்க. இந்த பால் ஊத்துற நபர் இருக்காருல, உன் அம்மா கிட்ட மாட்டிருப்பேன், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே அவர்கிட்ட இருந்து வந்திருக்கிறத ரொம்ப ரசிச்சுலாம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பதில் லெட்டர் எழுதி இவர்கிட்ட தந்துடுறாங்க. இவருமே அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்காம இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே எழுத்து மூலியமா ரொம்ப பழக்கம் அதிகமாகுது. அவர் ஜெயிக்கிற ரேஸ பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களால அதெல்லாம் பார்க்க முடியல, ஏன்னா கொஞ்சம் தள்ளி தான் அந்த ரேஸ்லாம் நடக்கும். எப்படியாவது அந்த ரேஸ போய் பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்னையே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணா என்னன்ற மாதிரி கேட்கறாரு. சரி இந்த நாள் இந்த இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவங்களுமே மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இவரும் ரொம்ப ஆசையா ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவங்களை இன்னைக்கு பார்க்க போறோன்ற மாதிரி சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் கம்பாலா ரேஸ்னு ஒன்னு விளையாடுறாரு பாத்தீங்களா, அதுல சில எதிரிங்களை சம்பாரிச்சிருப்பாரு. அந்த எதிரிங்க இவர் அட்டாக் பண்ணோன்ற மாதிரி சுத்து போட்டுட்டு இருக்காங்க. இவருமே தடுத்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. சண்டையிலேயே ரொம்ப நேரம் போயிருது இல்ல, அதனால சொன்ன டைம்குள்ள இவரால் அந்த இடத்துக்கு போக முடியல. அந்த இடத்துக்கு கல்யாணி வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க. என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், அவர் வரவே
இல்லன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் வரமாட்டாரு போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ராஜவீரனும் இந்த பால்காரரை கூப்பிட்டு பேசுறாரு. நான் அவளை மீட் பண்றதுக்கு ரொம்ப லேட்டா போனேன், அவளை பார்க்க முடியாம போயிருச்சு, மீட்டிங்க வேற ஒரு நாள் வச்சுக்கலாம், நான் லெட்டர் எழுதியிருக்கேன், இதை கொண்டு போய் சேர்த்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பால் ஊத்துறவரும் சரின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்ப இன்னைக்கு மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். இன்னைக்கு காலையில இவர் முழிக்கும் போதே வீட்டுல இருக்க ஆளுங்க ஒரு கெட்ட செய்தியை சொல்றாங்க. அது என்னன்னா, இவர் எரும மாட்டை வச்சுதானே அந்த ரேஸ் போவாரு, அந்த எரும மாடு இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பாக்குற இவர் உடஞ்சு போயிடுறாரு. முதல்ல ஒரு எரும மாடு இறந்து போயிருக்கும், அடுத்ததாவே இன்னொன்னு எரும மாடு இறந்து போயிருது. அடுத்தடுத்து இறந்து போனதுனால இவரால் அந்த வழியை விட்டு வெளியே வர முடியல. அதனால இன்னைக்கும் போக முடியாம போயிருது. இப்படியே இவங்களோட மீட்டிங் இருக்குல்ல, ஒவ்வொரு காரணத்தினால தள்ளி போய்கிட்டே இருக்கு. அந்த எரும மாட குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சிருப்பாரு. இப்ப 2 எரும மாடு அடுத்தடுத்து இறந்து போயிருச்சுல, செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் இவர் செய்யறாரு. அதே மாதிரி லெட்டர் எதுவுமே தரமாட்டாரு. இந்த பால் ஊத்துறவருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இவரு வராம வேற ஒரு நபரை அனுப்பி வச்சிருக்காரு. அவர் வரலையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, அவர் வரலன்ற மாதிரி இந்த நபர் பாலெல்லாம் ஊத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. எதுக்காக அவர் வரல, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த ராஜவீரனால அந்த வழியில இருந்து வெளியே வர முடியல. பேரண்ட்ஸ்மே சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, இவர் ஏத்துக்க மாட்டாரு. இப்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாடுறாரு. எப்ப பாரு சரக்கு கடை இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பையனோட நிலைமையை பார்த்து பேரண்ட்ஸ்மே கவலைப்பட்டு இருக்காங்க. சீக்கிரமா பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. அந்த பால் ஊத்துறவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதனால வேற பக்கம் சுத்தி போலான்னு நினைக்கிறாரு. ஆனா கல்யாணி ஓடி வந்து பிடிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவனுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஆனா ஒன்ன மாதிரியே எரும மாடு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், எரும மாடுலாம் இறந்து போனதுல கொஞ்சம் உடஞ்சு போயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு இவர் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ஒரு தகவல் தெரிய வருது. இவரோட அப்பா இறந்து போயிட்டாருன்ற தகவல் தான் தெரிய வருது. இதை நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அம்மாவும் மாமாவும் சேர்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு அதே விஷயம் தான் தோணிட்டு இருக்கும், இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க வேணாம், நமக்கு வேற ஊர்ல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மனசை மாத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு கல்யாணி இருக்காங்கல்ல, இந்த லெட்டர் அவர்கிட்ட சேர்த்துருங்க, எப்படியாவது நான் இன்னைக்கு அவரை சந்திச்சே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ஆனாலும் சரிமா, இன்னைக்கு இந்த லெட்டரை நான் சேர்த்துறேன் அப்படின்ற மாதிரி லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த வீட்டுல யாருமே இல்லன்றது தெரிய வருது. அவங்க ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. போட் மூலியமா தான் அந்த ஊருக்கு போக முடியும். இவருமே நம்ம அந்த ஊருக்கே போயிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கரைக்கிட்ட நின்னுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி கல்யாணியை காட்டுறாங்க. பதில் எப்போ வரும்ன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பால் ஊத்துறவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் அந்த கரைக்கிட்ட வெயிட் பண்ணும்போது ஒரு பாம்பு காலில் கடிச்சிருக்கும், விஷம் ஏறி தான் அவர் இறந்து போயிருக்காரு. அந்த லெட்டர் அவர் தந்துட்டாரான்னு பார்த்தா லெட்டரையும் தரல, அவர் கையில தான் லெட்டர் இருக்கு. ஐயோ, இவர் லெட்டரை தரலையேன்ற மாதிரி இந்த கல்யாணியும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணி இருக்காங்கல்ல, வீட்டுல சாக்கு போக்கெல்லாம் சொல்லி நேரடியா அந்த ராஜவீரனை பார்க்கலான்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, ராஜவீரனை தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவர் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இது ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாரா, இப்ப எங்கன்னு போய் தேடுறது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு வரன் வந்திருக்குமா, இந்த கல்யாணத்தை பண்ண நீ சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் ஒருத்தரை லவ் பண்றேன்ற மாதிரி இவங்களுமே லவ் பண்ற விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு, ஒய்ஃபை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் எமோஷனலா பிளாக்மெயில் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தூக்குல தொங்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிமா நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே கல்யாணத்துக்கு ஏத்துக்கிறாங்க. இப்ப கல்யாண நாளும் வந்துருது. அந்த மாப்பிள்ளை இவங்க கழுத்துல மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவங்க ஃபேஸ கூட பார்க்க மாட்டாங்க. இப்பதான் ஆடியன்ஸ் ஆனா நமக்கு ஃபேஸ காட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜவீரன் தான் இவங்களை கல்யாணம் பண்றாரு. அவருமே விருப்பமே இல்லாம தான் இவங்க கழுத்துல தாலியெல்லாம் கட்டுறாரு. இவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதே என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க. பார்த்தா ராஜவீரன் தரையில படுத்துட்டு இருக்காரு. இவருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ராஜவீரனோட மாமா இருக்காருல, டியூஷன்லாம் சொல்லி தருவாரு. ராஜவீரனும் ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துல இருப்பாரு. மருமகளுக்கும் இவங்க கிளாஸ் எடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாலாம் எழுத தெரியாது, நம்ம அதை சொல்லி தரலாம் அப்படின்ற மாதிரி மாமா யோசிக்கிறாரு. நீ கொஞ்சம் சொல்லி தரா அப்படின்ற மாதிரி ராஜவீரன் கிட்டயும் சொல்லிட்டாரு. ராஜவீரன் ஒவ்வொரு எழுத்தா சொல்லி தந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு சில எழுத்து எழுத தெரியாம கொஞ்சம் தப்பா எழுதுவாங்க. இவர் கொஞ்ச நேரம் சொல்லி தந்திருந்தா கூட நமக்கு லெட்டர் போடுறது இந்த கல்யாணி தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா
ஆனா இவர் முழுசா சொல்லி தரதுக்கு முன்னாடியே ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இவங்க லெட்டர்ல தப்பா எழுதுற மாதிரியே தான் இந்த ஸ்லேட்லயும் தப்பா எழுதுறாங்க. அதை இவர் கவனிச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இவர் கவனிக்காம இருப்பாரு. இவர் இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல ஒரு வைரஸ் பரவி எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்கன்ற தகவல் இவருக்கு தெரிய வருது. அந்த ஊர்ல வைரஸ் வந்து ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. நான் ஹெல்ப் பண்றதுக்காக போக போறேன்ற மாதிரி அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லிட்டாரு. எங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, உன் ஒய்ஃப் பர்மிஷன் தந்தா போய்க்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசுறதுன்ற மாதிரி வராரு. நான் ஊருக்கு போனோம், நான் போயிட்டு வந்துடுறேன்னு எதுவுமே சொல்லாம சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன பிரச்சனைலாம் ஒய்ஃப்க்கு தெரியல. பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு இவர் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் ஒய்ஃப்க்கு லெட்டர்ல நீ நல்லபடியா இருக்கன்றத சொல்லிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட லெட்டரை கொடுத்து விடுறாரு. அந்த லெட்டரை இவங்களுமே ஓபன் பண்றாங்க. அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இது ராஜவீரனோட கையெழுத்து மாதிரியே இருக்குன்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஆனா ஹஸ்பண்டோட பேரு ஸ்ரீனிவாசா இருக்கும். இவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி மாமா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாமா மூலியமா ஒரு உண்மை தெரிய வருது. இவன் பேரு ஸ்ரீனிவாஸ் தான்மா, ஆனா ஊர்ல எல்லாருமே ராஜவீரன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் கம்பாலா ரேஸ்ல நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கான்ற மாதிரி வாங்கின பிரைஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவனோட 2 எரும மாடம் இறந்து போனதுல ரொம்ப உடஞ்சு போயிட்டாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப நம்ம கூட பேசினது நம்ம ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. கூட இருந்தும் பேசாம இருந்துட்டுமே அவரை பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க மாமா கிட்ட கூட்டு போக சொல்றாங்க. மாமாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெடி ஆகலாம்னு சந்தோஷமா போகும்போது தான் ஒரு துக்கமான செய்தி தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி ஆளுங்க கொண்டு வந்து பாடியை வைக்கிறாங்க. அதாவது கரையில வெள்ளம் வந்து இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பாடியை வைக்கிறாங்க. இவர் தான் ராஜவீரன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா நான் தான் கல்யாணின்றது இவருக்கு தெரியாமே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா அந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிருப்பாங்க. பிரசன்ட்லயும் ரொம்ப எமோஷனலா இந்த ஸ்டோரியை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோ லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ சொல்லும் போது எனக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது. நான் இந்த வாட்டி விளையாட்டுக்கு சொல்ல உண்மையிலேயே சொல்றேன், எனக்குமே நீ தான் கல்யாணின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் போனதுக்கு அப்புறம் கல்யாணி ஃபீல் பண்ண மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா போன இவருமே ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. கல்யாணியை பாக்குறதுக்கு திரும்பி அந்த ஊருக்கு வரணும்ன்ற மாதிரி கல்யாணியை பத்தி விசாரிச்சிருப்பாரு. ஆனா அவங்க பேர் இவருக்கு எக்ஸாக்டா தெரியாது. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடைசி வரைக்கும் கல்யாணியை இவரால கண்டே பிடிக்க முடியல. அதனால தான் வீட்டுல சொன்ன மாதிரி இவரும் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாரு. இவர் ஹெல்ப் பண்றதுக்காக போனாரு பாத்தீங்களா, அப்ப கல்யாணி அம்மா கூட சேர்ந்த மாதிரி தான் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜெனரலா பேசிட்டு இருக்கும் போது அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, பால் ஊத்துற வேலை பார்த்துட்டு இருந்தாருல, அவரும் என்னோட பொண்ணும் ரொம்ப க்ளோஸ். அவர் அடிக்கடி பொண்ணு கிட்ட லெட்டர்லாம் கொண்டு வந்து தருவாரு. 2 பேருமே ஜாலியா பேசிப்பாங்க. பாவம் பாம்பு கடிச்சு அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒருவேளை நம்ம ஒய்ஃப் தான் கல்யாணியா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பேசும்போது நம்ம ஒய்ஃப் தான் கல்யாணின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறாரு. போட் மூலியமா தானே போக முடியும். ஆனா புயல் அடிக்கிறதுனால போட்லாம் எடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிடுறாங்க. இவருக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் அடிச்சே கரைக்கு போயிடலான்ற மாதிரி இவரும் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா வெள்ளம் ரொம்ப வந்துருது இல்ல, அந்த வெள்ளத்துல தான் இவர் இறந்து போயிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ எமோஷனலா சொல்றாரு. அப்ப நம்ம சேராம இருந்துட்டோம், இப்ப சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அப்பா கிட்ட ஜாலியா தான் பேசுவாரு. இப்ப அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஒரு பொண்ணை நான் ரொம்ப லவ் பண்றேன்ப்பா, முன் ஜென்மத்திலேயே நாங்க சேர வேண்டியது சேராம விட்டுட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ எந்த பொண்ணை பத்தி பேசுற, இந்த பொண்ணை பத்தி பேசுறியான்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஆமா இந்த பொண்ணை பத்தி தான் பேசுறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு என்கிட்ட பேஷண்டா வந்தான்ற மாதிரி அப்பா ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. அதுதான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர வச்சிருப்பாரு. அந்த டைம்ல அப்பா ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்ல அவர் எழுதின கதையை தான் அந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணிருப்பாரு. அந்த கதையை தான் அந்த பொண்ணு வாங்கிட்ட சொல்லியிருக்கா. மத்தபடி போன ஜென்மம்லாம் கிடையவே கிடையாது. போன ஜென்மத்துல நீங்க சேர்ந்து இருந்தீங்களோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஜென்மத்துல நீங்க 2 பேருமே சேர்ந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த ப்ரொபோசலை ஏத்துக்கிறாரு. இப்ப பொண்ணு ஃபேமிலியை வர வச்சு அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுறாங்க. அவங்களுக்குமே இதுல விருப்பம் தெரிய வருது. இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்ன்ற மாதிரி 2 குடும்பமும் ஏற்பாடுலாம் பண்றாங்க. அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம சொன்னதான் இவ கதையா சொல்லியிருக்கான்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொல்லியிருக்கோம், அப்பா சொல்லி நம்ம சொல்லலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டே வந்துருது. இப்ப இவருமே அப்பா இந்த மாதிரி தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் அப்பா தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. உன் அப்பா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த புக்கை கம்ப்ளீட்டே பண்ணல. ஆக்சுவலா உன்னோட அப்பா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தோன்றதெல்லாம் எழுதி வச்சேன். அதை உன்னோட அப்பா ஸ்டோரியா மாத்தலான்ற மாதிரி யோசிச்சாரு. 2 பேருமே சேர்ந்து தான் அந்த ஸ்டோரியை ரெடி பண்ணோம். சோ முழுக்க முழுக்க உன் அப்பா சொன்னதெல்லாம் நான் சொல்லல, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே என்னவா இருக்கும்ன்ற மாதிரி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, கல்யாணி ஸ்டோரியை நான் சொன்னேன்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ராஜவீரனுக்கு அது தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன சொன்ன, ராஜவீரனுக்கும் தெரியும்ன்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன, உனக்குமே அது ஞாபகம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அந்த புக்ல ராஜவீரனுக்கு தெரியும்னு எழுதல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவருமே செக் பண்ணி பார்க்கறாரு. ஆக்சுவலா
ராஜவீரனுக்கு அதெல்லாம் தெரியும்ன்றது புக்ல பதிவாகல. அப்ப நமக்கு மட்டும் எப்படி அப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த குழப்பத்தை பத்திலாம் இவர் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு சொல்றதும் உண்மைதான். நாங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஸ்டோரியை டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா என்னோட ஆபீஸ்ல டிராஃப்ட் காப்பி இருக்கும். அந்த டிராஃப்ட் காப்பியை நீ படிச்சனா என்கிட்ட இருந்து ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கா இல்ல அவகிட்ட இருந்து ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கான்றது உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அந்த டிராஃப்ட் காப்பியை படிக்கணும், அப்பதான் உண்மை தெரியும்ன்றதுக்காக ஹீரோ நைட்டோட நைட்டா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஒய்ஃப் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பாவோட ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன், அங்க டிராஃப்ட் காப்பி இருக்கு, அதை படிச்சா தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இவருமே அப்பாவோட இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த டிராஃப்ட் காப்பியை எடுத்துடுறாரு. இதுல இருக்கிறத படிக்கலான்ற மாதிரி வேகமா படிக்கிறாரு. ஏன்னா அப்பா கிட்ட இருந்து ஸ்டோரி ஆரம்பிச்சிருந்ததுன்னா அவங்க சொல்ற மாதிரி போன ஜென்மலாம் உண்மை கிடையாது, அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருந்ததுன்னா போன ஜென்மலாம் உண்மை. இதுதான் இவர் படிக்கிறாரு. அப்படி படிக்கும் போது அப்பா கிட்ட இருந்து தான் ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்பா கற்பனையா ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதுதான் இவங்க டெவலப் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப அவதான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கா, இதெல்லாம் உண்மை இல்லைன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப திரும்பி ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இந்த நைட்டு நேரத்துல நீங்க டிரைவ் பண்ணிட்டு வர வேணாம், நான் அந்த இடத்துக்கு கிளம்பி வரேன், நம்ம 2 பேருமே திரும்பி வரலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் இந்த கோயில் கிட்ட தான் இருக்கேன், வரணும்னா வான்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அவங்க வரதுக்குள்ள இந்த டிராஃப்டை நம்ம எரிச்சிடணும்னு நினைக்கிறாரு. காரணம் அவங்க கேட்கும் போது இல்ல நீ நினைச்ச மாதிரி நம்ம போன ஜென்மத்திலேயே ஒன்னாதான் இருந்தோம்னு பொய் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இப்ப இவர் எரிச்சு முடிக்கும் போது கரெக்டா ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதை படிச்சீங்களா, என்னாச்சு, போன ஜென்மத்துல சேர முடியாத நம்ம இந்த ஜென்மத்துல சேர்றோம் அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அது உண்மை இல்லல்ல, அதனால இவருமே தயங்கிட்டு இருக்காரு. இவர் தயங்குறத வச்சு அப்ப போன ஜென்மத்துல நம்ம சேர்ந்து இல்லையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரு எரும மாடு இருக்கு பாத்தீங்களா, இவங்களை இடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. குறிப்பா ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா சட்டுன்னு தடுத்து அந்த எரும மாடு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு எரும மாடை தடுக்கிற அளவுக்குலாம் சக்தியே கிடையாது. ஆனா இவர் திடீர்னு தடுத்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்துல ராஜவீரன் சண்டை போடுவார்ல, அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கண்டிப்பா இவர் ராஜவீரனோட மறு ஜென்மம் தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கஷ்டப்பட்டு இவர் இருக்கார்ல, அந்த எரும மாட்டை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. இப்ப இவருக்குமே நம்ம ராஜவீரனோட மறு ஜென்மம்ன்றது தெரிஞ்சிருது. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. இவங்க 2 பேர் மேலயும் தீர்த்தத்தை தெளிக்கிறாரு. சிவன் மாதிரியே இவங்க கண்ணுக்கு தெரியுது. சிவன் இந்த ஜென்மத்துல நம்மளை சேர்த்து வச்சிருக்காரு போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்பாம தானே இருந்தாரு, அப்பா கிட்ட இருந்து தான் கதை ஆரம்பிச்சிருக்கு, சோ இதெல்லாம் கதை நினைச்சார்ல, இப்ப உண்மைன்றதை இவர் நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆமா போன 2 ஜென்மத்துல நம்ம சேரல, ஆனா இந்த ஜென்மத்துல நம்ம சேர்ந்துட்டோன்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.